வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SQL லெஃப்ட் ஜாயினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜாயின்ஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்லா ஜாயின்ஸை பற்றின வீடியோ அதில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா ஜாயின்ஸும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த இதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம லெஃப்ட் ஜாயினை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து டீட்டெயிலாக கற்றுக்கிற போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் நம்ம சேனலை பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட அஜெண்டா நான் சொன்ன மாதிரி SQL லெஃப்ட் ஜாயின். ஸோ SQL லெஃப்ட் ஜாயினில் அப்படி என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து நமக்கு தெரியும் நம்மளோட டேபிள் டேட்டாஸ், ஓகே, நம்மளோட டேட்டா எல்லாமே நம்ம டேட்டா பேஸில் டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் நார்மலைசேஷனால நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து இல்லை ஒரு லாஜிக்கல் டேட்டா வந்து நம்ம ஒரு டேபிள்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எம்ப்ளாயி டேபிள் வச்சுருப்போம், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் லொக்கேஷன் வச்சுருப்போம், சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் சேலரின்னு ஒரு டேபிள் வச்சுருப்போம். இந்த மாதிரி லாஜிக்கல் பிஸ்னஸ் லாஜிக்கை பொறுத்து நம்ம ஒரு டேபிளில் நம்ம டேட்டாவை மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டேபிள்ஸ் கடையில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ இந்த டேபிள் இப்போ எனக்கு 2 டேபிள் இருக்க டேட்டாவை நான் ஃபெச் பண்ண என்ன பண்ணேன், 2 டேபிளுமே நான் வந்து ஜாயின் பண்ணுவேன். அப்போ இந்த ஜாயின் பண்ணி எடுக்கும்போது 2 டேபிளில் இருக்க டேட்டாவை கம்பேர் பண்ணி அதில் அவுட்புட் எடுக்கிறதா வந்து ஜாயின் ரிசல்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த ஜாயின் பண்ணி எடுக்கிற அவுட்புட்டை வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் ஜாயின் இந்த அவுட்புட் வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ டைப் ஆஃப் ஜாயின் என்னென்ன டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது? லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இன்னர் ஜாயின், இல்லை நார்மல் ஜாயின் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து லெஃப்ட் ஜாயின் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஜாயின் என்னங்கிறது வந்து நம்ம குயிக்காக ஒரு சின்ன டெமோவில் பார்த்துருவோம். ஸோ எப்பவுமே நம்ம லெஃப்ட் ஜாயின் எப்படி சொல்லலாம்னா, லெஃப்ட் ஜாயினுங்கிறது நத்திங் பட் நம்மளோட SQL கொரியில் நம்ம ஃப்ரம் கிளாஸுக்கு அப்புறம் நம்ம டேபிளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். கரெக்டாக? அந்த டேபிள் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்லலாம். சரி, ஃப்ரம்முக்கு அப்புறம் வர டேபிளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேபிள்னு சொல்லலாம், இல்லை ப்ரைமரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜாயினில் வர டேபிள் நம்ம வந்து செகண்ட் டேபிள்னு சொல்லலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவுமே ஃபெச் பண்ணிட்டு வந்துடும். ஈவன் தோ செகண்ட் டேபிளில் அந்த கண்டிஷன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஃபஸ்ட் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவுமே எடுத்துகிட்டு வர தான் வந்து லெஃப்ட் ஜாயின் சொல்லுவோம். இல்லைன்னா அது எப்படி சொல்லலாம்னா, லெஃப்ட் சைட் ஜாயினுக்கு லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவையும் ஃபெச் பண்ணிட்டு வரும். ஈவன் தோ அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் மெட் ஆனாலும் ஆகாட்டினாலும் எடுத்துகிட்டு வரும். ஸோ கண்டிஷன் மெட் ஆகுது செகண்ட் டேபிளில் இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். கண்டிஷன் மெட் ஆகலைன்னா அது நல்லுன்னு போய் உட்காந்துருக்கும். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைட் டேபிள் இருக்க லெஃப்ட் சைட் டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் ஃபெச் பண்ணிட்டு வரதை நம்ம லெஃப்ட் ஜாயின் சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சுன்னா, இப்போ என்கிட்ட வந்து எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் எல்லா எம்ப்ளாயிஸும் அவங்களோட எம்ப்ளாயி ஃப்ரம் லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட லொக்கேஷன் சேல்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 4 லொக்கேஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்னோட எம்ப்ளாயிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஐடிங்கிற பார்த்தாச்சுன்னா எம்ப்ளாயி ஃப்ரமில் வந்து 1 2 5 6 7 இருக்குது. இப்போ நான் லெஃப்ட் ஜாயின் போட்டாச்சு என்ன ஆகும், எனக்கு லெஃப்ட் சைடில் என்ன டேபிள் இருக்குது, எனக்கு எம்ப்ளாயி டேபிள் இருக்குது. எல்லா டேட்டாவுமே எனக்கு ஃபெச் பண்ணிட்டு வரும் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த கண்டிஷன் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணாலும். ஜாயின் பண்ணுறதுக்கு ரைட் சைட் டேபிள் இருக்க டேட்டா எடுத்துகிட்டு வரும், ஜாயின் பண்ணுறது நல்ல வரும். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துருவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து ஐடி எடுத்திருக்கேன், நேம் எடுத்திருக்கேன், அதோட ஏஜ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி செகண்ட் டேபிள் லொக்கேஷன் சேல்ஸ்லேருந்து லொக்கேஷன் நேம் மட்டும் எடுத்திருக்கேன். என்ன பண்ண அந்த காமன் காலத்தை வச்சு நான் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்க, உங்களுக்கே தெரியும் பாருங்க, லெஃப்ட் சைடில் இருக்க டேட்டா எல்லாத்துமே வந்து ப்ராப்பராக ஃபுல் எனக்கு இது லொக்கேஷன் நேம் வந்துருச்சு. அது எதெல்லாம் மேட்ச் ஆகலையோ அதுக்கெல்லாம் வந்து நல்லுன்னு வந்திருக்கு. இது கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த லொக்கேஷன் நேமுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா a.mfrom நான் நம்ம கண்டிஷனில் போட்ட காலத்தை நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி b.loc id. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் கூட கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், எம்ப்ளாயி ஃப்ரம் லொக்கேஷன் ஐடிக்கு என்ன இருக்கோ அது ஃபெச் ஆகி வந்துருச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஐடி இல்லை, லொக்கேஷன் ஐடி இல்லாததுக்கு ஈவன் த லொக்கேஷன் ஐடி இல்லாட்டினாலும் எனக்கு வந்து அதோட டேபிள் டேட்டா எல்லாமே எனக்கு மற்ற எல்லா காலம்ஸும் ஃபெச் ஆகிட்டு வருது. அந்த எந்த காலத்தை நான் செகண்ட் டேபிளில் கூட மேப் பண்ணோம் அது வந்து நல்லுன்னு வருது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஸோ திருப்பி நான் கூட சொல்ல, லெஃப்ட் ஜாயின் நம்ம பண்ணும்போது எப்போவுமே லெஃப்ட் சைட் ஆஃப் டேபிள் இருக்க எல்லா காலம்ஸுமே எனக்கு ஃபெச் பண்ணிட்டு வரும். கண்டிஷன் மெட் ஆனாலும் மெட் ஆகினாலும் எல்லா காலம்ஸுமே ஃபெச் பண்ணிட்டு வரும். எந்த காலத்தை நம்ம கண்டிஷன் போடுறோமோ அந்த காலத்துக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா
ரைட் சைடு டேபிள் இருக்க டேட்டா எடுத்து வேல்யூ எடுத்துட்டோம், இல்லை செகண்ட் டேபிள் இருக்க டேட்டா வேல்யூ எடுத்துட்டோம், இல்லைன்னா அந்த ஃபீல்டு வந்து நல்லுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹோப் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் சொன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ட்ரெயினிங் சொல்யூஷன்.